தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றம் சார்பில் திரைப்பட கலைஞர்கள் எஸ்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, சாய் பல்லவி, விக்ரம் பிரபு, கவிஞர் விவேகா உள்ளிட்ட 90 பேருக்கு கலைமாமணி விருதுகளை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. திரைப்பட நடிகர், நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர், சண்டை பயிற்சியாளர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 90 பேருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது எழுத்தாளர் க. திருநாவுக்கரசு, நாடக நடிகர் பூச்சி முருகன், திரைப்பட நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி, சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் வழங்கினார். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைமாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளை திரைப்பட நடிகர் விக்ரம் பிரபு, பாடலாசிரியர் விவேகா, சின்னத்திரை நடிகர் மெட்டிஒலி காயத்ரி, ஓவியர் லோகநாதன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். விவேகா அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்கப்படுகிறது. திரைப்பட நடன இயக்குனர் திரு சாண்டி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளை திரைப்பட நடிகர் கே. மணிகண்டன், இசையமைப்பாளர் அனிருத், பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். கலைமாமணி விருதாளர்களுக்கு 3 சவரன் எடை உள்ள தங்கப்பதக்கம் மற்றும் பட்டயம் வழங்கப்பட்டது. திரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைக்கலைஞர் திரு கே. மணிகண்டன் அவர்கள், குச்சிப்புடி நாட்டிய கலைஞர் ஜெயபிரியா விக்ரமன் அவர்கள். அகில இந்திய சிறப்பு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அதன்படி பாரதியார் விருது முனைவர் முருகேச பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது. பாலசரஸ்வதி விருது நாட்டிய கலைஞர் முத்து கண்ணம்மாளுக்கு வழங்கப்பட்டது. இசைக்கான எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது பழம்பெரும் பின்னணி பாடகர் கே.ஜே. யேசுதாசுக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை அவரது மகன் பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவில் இருந்தபடி வீடியோ வெளியிட்ட கே.ஜே. யேசுதாஸ் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கம் விலை தினமும் 2 முறை உயர்வதாக சுட்டிக்காட்டினார். தங்கத்தை விட கலைமாமணி விருதுக்குத்தான் மதிப்பு அதிகம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கப்பட்டதுக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம். திராவிட இயக்கத்தோடு சேர்ந்த நமது கலைகளும் வளர்ந்து உள்ளன என்பதே வரலாறு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் சென்று தமிழ் கலைகளை கலைஞர்கள் பரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.